நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். உண்மையை சொல்ல போனா சைக்கிள் வச்சிருந்தா கார் பைக் வாங்கணும்னு தோணும், பைக் வச்சிருந்தோம்னா கார் வாங்கணும்னு தோணும். இப்படி நம்ம ஆசை என்ன செய்ய கூடிக்கிட்டே போவோம். எதை பார்த்தாலும் ஒரு ஆசைங்கிறது ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்னு எல்லாருக்குமே தோணுது ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ரோட்ல யதார்த்தமா ஒருத்தனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட படிச்சவனா இருக்கட்டுமே, படிச்சவனா பார்த்தோம்னா இந்த பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டான், அத்தனை படத்துலயும் ஃபெயில் ஆவான். அவனை பார்த்தா நீ கார்ல போய்கிட்டு இருக்கான், நான் நல்லா படிச்சேன், நல்லா ரேங்க் பண்றாலாம், பட்டம் வாங்கினையா, நான் பார்த்தா இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். இவன் கார்ல போறானே, நமக்கு கார் வாங்க கூட தகுதி இல்லாம நம்ம இருக்கோமே அப்படின்னு அங்கேயே சுவாலி முடிஞ்சு போயிடும். நம்மள உருப்பிட விட மாட்டான்வ. பார்த்துட்டோம்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசு கேட்குமா, கேட்காது. அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம உறக்கத்தையே கெடுத்துரும். என்னடா இது எப்படி நம்மளுக்கு இப்படி ஆச்சு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உறக்கத்தை ஃபுல்லா ஸ்பாயிலே பண்ணிடும். உண்மையிலே என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம நினைச்சு கூட பார்க்கலையா, இவன் எப்படி கார் வாங்கினது போய் உருப்பிட மாட்டான்னு வாத்தியார் சொல்லி சொல்லி அவனை உருப்பிட வச்சுட்டாரு. நீ நல்லா வருவேன்னு சொல்லி நம்மளை நாசமாக்கி உட்கார வச்சுட்டானே அப்படின்னு தோணிடும். பக்கத்து இருக்காரு ஏதாவது ஒரு நல்ல சேலை கட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எம்மா அந்த சேலையை உடனே அவன் கட்டியிருக்க சேலை எவ்வளவு ரூபான்னு உடனே நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துடணும். அப்பதான் நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். கட்டியிருந்தது 500 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். 1000க்கு மேல பேசி அங்க முடிஞ்சு எங்க சோழி முடிஞ்சு. என் அம்மா இவன் 5000க்கு பட்டு சேலை எடுத்து கட்டியிருக்காளா, எப்படி எடுத்து கட்டியிருப்பா, அப்போ புதுசை எதுவும் திருடுதானோ, கொள்ளையடிக்கானோ, எதுவும் செய்தானோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையை பாதி கெடுத்ததே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம நொந்து போறதா நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிருந்தது காரணம். உண்மையிலே சொல்ல போனா அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சும்மா இருக்கிறது கிடையாது. அங்க அவன் வாங்க கூட படிச்ச பே தானே, அவன் எப்படி முன்னேறிட்டான் பத்தியா, நீ இன்னும் இதே லெவல்ல உட்காந்துருக்கன்னு சொல்லுது. நம்மளை பார்த்துட்டு நீ இத்தனை டிகிரி படிச்சு வீட்டுக்கு வந்திய, என்னத்தை நீ சாதிச்ச, ஒன்னும் சாதிக்கல, மத்தவள மாதிரி வீட்டுக்குள்ளேயே கடந்து வேலையை பார்க்காங்கிறது. மத்தவளை சொல்லி சொல்லியே நம்மளோட வாழ்க்கையை நம்மளை வாழ விடாம ஆக்கியிருந்தாங்க. நம்மளுக்கே தோண வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தோணாம இருந்தா கூட நம்மளே தோண வச்சிருந்தாங்க. எம்மாவும் சொல்லுத மாதிரி நம்ம மண்ணா போய்கிட்டு இருக்கோமோ, நம்மளோட எல்லாரும் ஃபாஸ்டா முன்னேறிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில நேரத்துல முன்னேறட்டும், அவன் சம்பாதிக்கான், அவன் குடும்பத்தை பார்க்க, அவன் முன்னேறிட்டு பண்ணும். எனக்கு இன்னைக்கு முன்னேறலாம், நான் நாளைக்கு முன்னேறுவேன், ஒரு 5 வருஷம் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், நான் முன்னேறிக்கிடுவேன். அது என்னோட பிரச்சனை என்ன, உண்மையிலே தானே. மற்றவங்களை பார்த்து இப்படிதான் நம்ம வாழணும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான், அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கானே, அவன் வீட்டுக்குள்ள நடக்குது உனக்கு என்னன்னு தெரியுமா, வெளியே பகுமானமா பம்மா தான் கூட்டிட்டு வந்துருவான். அவன் வீட்டுக்குள்ள நடக்குது உனக்கு என்னன்னு தெரியுமா, தெரியாது. அவன் வீட்டுக்குள்ள போனாதான் அவன் லட்சணம் என்னங்கிறதே நமக்கு தெரியும். நம்ம வெளியே இருந்து பார்க்கல என்ன நினைப்போம், இவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கான், எப்படி வாழுதான் பாரு, பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டுட்டு அங்க போறான் இங்க போறான், அங்க சுத்தம் கேனப்பையில அவன் நிம்மதி இல்லாம கோயிலா ஊரா தெரிஞ்சுட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாது. நம்ம நினைப்பு எப்படி இருக்கும், என் அம்மா இவன் நல்லா ஊர் சுத்திட்டு அலைதா, நம்மளை பாரு நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடக்கும், இந்த பக்கத்துல இருக்க கோயில கூட இந்த போய் கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். நமக்கு வீடே கோயில், கணவனே கடவுள் அப்படின்னு நம்ம வாழ்றோம். உண்மையிலே அப்படிதான் நிறைய பேரோட வீட்டுல இருக்கு. மத்தவங்களை பார்த்தே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆயிருது. அவன் அங்க கூட்டிட்டு போறான், அவளை இங்க கூட்டிட்டு போறான், அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுது, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுது, அவ வீட்டுக்காரன் அதெல்லாம் வாங்கி கொடுக்கான், இதை வாங்கி கொடுக்கான், அவளை பாரு வீடை கட்டிட்டான், காரம் வாங்கிட்டான், எல்லாவனையும் என்னன்னாலும் பண்ணிட்டே போட்டோம். நமக்கு இன்னைக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கா, ஐயா இன்னைக்கு 10,000 நம்மள வாங்குதானா, நாளைக்கு 15,000 வாங்குதானா, போதும். அதை வச்சு கடவுள் நமக்கு என்ன கொடுக்கும்னு நினைக்கிறோம் அதை கொடுக்கும். நம்மகிட்ட உழைக்க திறமை இருந்தா நம்ம நல்லா உழைச்சிட்டு போவோம். இன்னைக்கு 10,000 வாங்கணும், நாளைக்கு 20,000 வாங்குற அளவுக்கு உன் திறமை இருந்தா அது நம்மளோட வாழ்க்கை ஏனிங், அவ்வளவுதான். இன்னைய விட நாளைக்கு நம்ம நிலைமை பெஸ்டா இருக்கா, போதும். அதுதான் முன்னேற்றம் வாழ்க்கையில. ஒருத்தனை பார்த்து பொறாமப்பட்டு அவன் இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம செய்த வேலையே செய்யாம போயிருவோம். உண்மையிலே அவனை பார்த்து வந்து அவன்கிட்ட போட்டி இருக்கான், இவனை விட பெஸ்டா நம்ம 2 இயர்ஸ்ல கண்டிப்பா எல்லாமே வாங்கி செட்டில் ஆகணும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது வேற. இவன் எப்படி இப்படி ஆனா அப்ப நம்ம ஏன் இப்படி ஆகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உடஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டோட்டல் லைஃப் டேமேஜ் தான். மற்றவனை பார்த்து போட்டி கொள்ளலாம், ஆனா பொறாம என்னைக்குமே படக்கூடாது. இன்னைக்கு நம்ம லைஃப் இப்படி இருக்கா, நாளைக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கா, போதும். இன்னைக்கு சாப்பாடு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோமா, ஓகே. நாளைக்கு அதை விட பெட்டரா ஒரு சாப்பாடு கிடைச்சதா, ஓகே. இன்னைக்கு ரசம் சோறு கிடைச்சிச்சா, பரவாயில்ல, நாளைக்கு இதை விட பெட்டரா ஒரு சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம லைஃப்பை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டாலே, மற்றவனை பத்தி நினைக்காம இருந்துட்டாலே நம்ம லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்கலாம். கஷ்டப்படுதுன்னு சொல்லி இன்னொருத்தன் போய் சொல்லுவோம், நம்ம இவனை பாரு ஒருத்தன் போய் சொல்லுவோம், இவன் கார் வாங்கிட்டான், எல்லாம் செஞ்சுட்டான், வீடை கட்டிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டான், பொண்டாட்டி பிள்ளைல வச்சு ஜம்முன்னு போறான்னு அவன் மனசுக்குள்ள ஓடும். இவனை எப்படியாவது கெடுத்து கீழ்வெளி ஆக்கிடுவான், கண்டிப்பா கெடுத்தும் விட்டுருவானுங்க. கெடுத்து விட்டுட்டு அவன் எல்லாம் செட்டில் ஆயிடுவான், நம்ம தான் கீழே உட்காந்துருக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே டைப்பு, எவனையும் பார்த்து பாட்டி படக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. எவனும் எப்படியும் போறான், நம்ம உழைக்கமா, நம்ம சாப்பிடுதமா. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு நான் 300 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா அது எனக்கு திருப்தி. நாளைக்கு அதே 3000 ரூபாய் சேலை வாங்கி கொடுக்க நான்
ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு என் பிள்ளை சின்ன பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, நாளைக்கு இதை விட பெட்டரான ஒரு லைஃப் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மன தைரியம் இருந்துட்டாலே நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது சக்சஸ் ஆயிரும். நம்ம லைஃபே சக்சஸ் ஆயிரும். அதனால மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். அவன் லைஃபை பார்த்து நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணாம நமக்கான லைஃபை நம்ம வாழ்ந்தாலே ஹாப்பி தான். ஸோ மனதோடு பேசலாம், மகிழ்வோடு வாழலாம். போட்டி போட்டுக்கோங்க, பொறாம வேண்டாம். பொறாம லைஃபே கெடுத்துரும். போட்டி போட்டு நம்ம லைஃபை நம்ம குடும்பத்தோட ஜாலியா வாழலாம். பாய்.